Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவுட்டலோட எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரீஃபான டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் அவுட்டலோட எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுங்க பாருங்கள், நான் அவுட்டலோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவுட்டல் 508 ஆகட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிசான் மேக்னைட்டு ஸ்மார்ட் கீக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு கேபிள். இது நம்ம எப்படி ஜீப் காம்பஸுக்கு வந்து நம்ம இது இக்னிஷன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேபிள் நிசான் மேக்னைட்டுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்திருக்கு. ப்ளஸ் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க JAGUAR 2, இது வந்து APB 112 சிமுலேட்டர், இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். APB 112 சிமுலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம டொயோட்டாவோட ஸ்மார்ட் கீ ஆல் கீ லாஸ் பண்ணுறதுப்போ நம்மளுக்கு வந்து டீலர் கீ வந்து ஜென்ரேட் பண்ணணும். அந்த டீலர் கீ வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கீழே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த APB 112 தான் வந்து நம்ம டீலர் கீயாக ஜென்ரேட் பண்ணி இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல் கீ லாஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இது வந்து டொயோட்டாவுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. டொயோட்டா, ஹூண்டை இந்த மாதிரி ஒரு சில எல்லா பிராண்ட்ஸுக்குமே வந்து நம்ம இதை வந்து டீலர் கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். JAGUAR 2 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஹையர் அண்ட் வெஹிக்கிளில் இதில் பாருங்கள், சப்போர்ட்ஸ் ஃபாஸ்ட் கால்குலேஷன் ஆன் வெஹிக்கிள் அண்ட் பெஞ்ச் வென் ஆல் கீ லாஸ்ட் ஆஃப் மெர்சிடிஸ் பென்ஸ் வெஹிக்கிள் DAS3 EIS EZS ஆர் லாஸ்ட். இது என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம பென்ஸோட ஆல் கீ லாஸ்ட் இருக்கும்போது நம்மளோட EIS EZSோட டேட்டாவை ரீட் பண்ணி அதில் இருக்க பாஸ்வேர்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த JAGUAR 2 வந்து யூஸ் ஆகும். அது போக இப்போ நம்மளுக்கு மெயின்லி யூஸ் என்ன அப்படின்னா, மஹேந்திராவோட BS6ல் EMS பாஸ்வேர்டை ஆன் டேபிளில் ரீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ப்ளஸ் ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவோட ஒயிட் மீட்டர், அதாவது PCR 2.1ஓட ECMல இருக்க CS பின்னை ரீட் பண்ணுறதுக்கு இந்த JAGUAR 2 தான் யூஸ் ஆகும். அதுதான் இந்த ஜிபாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து XP 400 Pro. வந்து XP 400 இருந்துச்சு, இப்போ வந்து XP 400 Pro. XP 400க்கும் 400 Proவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம மதர் போர்டோட ஹார்ட்வேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. எதனால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பழைய XP 400ல் வந்து நம்ம IR டிடெக்ட் பண்ணுற ஏரியா வந்து அடிக்கடி வந்து ட்ரபிள் ஆகும். மதர் போர்டில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி இப்போ XP 400 Pro வந்து இப்போ வந்திருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் ப்ரீஃபாக உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம டொயோட்டாவோட 8A பிளேடு கீ ஆல் கீ லாஸ் கிட். இது வந்து எதுக்குன்றதை நீங்கள் அந்த நேம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம டொயோட்டா கிறிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கிட் ஆல் கீ லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த கேபிள் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட டயக்ராமும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் இது வந்து 608. இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு அன்பாக்சிங் காட்டியிருக்கேன். இப்போ அந்த 608ம் நம்மள்கிட்ட இருக்குது. இன்னொன்று புது ஐட்டம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, அவுட்டலோட KPA கிட்டும் XP 400 Pro இருந்தாச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா BCMல இருந்தும் எல்லா MCUவுமே வந்து இந்த அடாப்டர்ஸை வச்சு ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ECUவோட டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன இருக்குன்றதை நான் சும்மா ஜஸ்ட்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த KPA கிட்டில் என்ன இருக்குது, ஜஸ்ட் இதில் வந்து APB 113, 114, 115, 118, 119 இது எல்லாம் வந்து எல்லாமே அடாப்டர்ஸோட நேம் தான். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் அடாப்டர். இதில் வந்து எப்படின்னா, நம்ம APB 113V1. ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம போர்டில் சால்ட்ரிங் பண்ணி போர்டிலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேபிள் இருக்குது. இது மாதிரி நிறையா கேபிள்ஸ் வந்து MCUவையும் இன்ஜின்னா ECUவோட டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு MCU வந்து பார்த்தீங்கன்னா டீசால்டர் பண்ணி எடுத்துகிட்டு வேறு MCU மாற்றுறன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த டைமில் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா போர்டுமே டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடாப்டர்ஸ் இருக்கிறனால
நம்ம ஈஸியாக வந்து பெரிய பெரிய எம்சியூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பென்ஸ் BMW பென்ஸோட நம்ம மேக்ஸிமம் பெரிய பெரிய எம்சியூ எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து ரீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சியூ வந்து வைக்கிற பேஸ் வந்து இதில் இருக்குது. இந்த பேஸ் வச்சு நம்ம இந்த மினி ஐசி, மேக்ஸிமம் ஐசி, அதுக்கப்புறம் மைக்ரோ சிப், எம்சியூ, மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இது எல்லாமே வந்து இதில் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய அடாப்டர்ஸ் வருது. இதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு நாள் கேபிஏ கிட்டுக்கு மட்டுமே வந்து நான் தனியாக தர்றேன். இதில் என்னென்ன கிட்ஸ் இருக்குது அப்படின்னு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து கேபிஏ அடாப்டர்ஸ் தான். இந்த அடாப்டர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம ECM ஒரு இமோபிளைசரோட டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இதில் வந்து பாருங்கள் 8 பின்னோட SMD ஐசியோட பேஸ் இருக்குது. இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம XP400ல் தான் யூஸ் ஆகும். ஒரு அடாப்டருமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டோட பேஸு. இந்த மாதிரி 3 சைஸில் வரும். இது எல்லாமே இதில் இருக்க டேட்டா ரீட் அண்ட் ரைட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சில ஒயர் சாக்கெட்ஸுமே இருக்குது. அது வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் MCU வந்து இன்பில்ட்டாக வர்றதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் வச்சு MCU டேட்டா ரீட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸும் இதுக்குள்ளே வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கீ ப்ரோக்ராமரோட அடாப்டர் கிட்டு தான் இந்த KPA கிட். அதான் கீ ப்ரோக்ராமர் அடாப்டர் கிட், KPA. ஓகே, இப்போ நம்ம இந்த XP400 கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். XP400ல என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இதில் போட்டிருக்கு அப்படின்னா ஐடென்டிஃபை, ரீட், ரைட், ஜென்ரேட் ஆட்டோமோட்டிவ் கீ, ஐடென்டிஃபை ஆட்டோமோட்டிவ் கீ ஃப்ரீக்வன்சி, read and write EEPROM MCU, identify read and write transponder, support erase, read, write password calculation for Mercedes-Benz infrared key and NEC key, support key learning for Mercedes-Benz DAS3 related modules, automatically identify Mercedes-Benz model. இதில் என்னென்ன அடாப்டர்ஸ் இருக்குது, இப்போ இந்த XP400 இந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து நம்ம XP400 கிட்டோட பாக்ஸு. இதில் வந்து பாருங்கள், வந்து XP400ன்னு மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள் XP400ன்னு வருது. இதோட ப்ரீஃப் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் தான். இதை 508லேயே அட்டாச் பண்ணிக்கலாம், 608லேயே அட்டாச் பண்ணிக்கலாம், 608 ப்ரோலையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸோட கீ ப்ரோக்ராம் ஆல் கீ லாஸ் பண்ணுறப்போ இந்த IR கீயை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான் இது. இதில் பாருங்கள் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்கோம். இதில் தான் வந்து நம்ம கீயோட ஃப்ரீக்வன்சி வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்டரில் காட்டும். ப்ளஸ் இது வந்து டிரான்ஸ்பாண்டர் வைக்கிறதுக்கு இது கீ ஸ்லாட்டு. ப்ளஸ் இது வந்து EEPROM அடாப்டருக்கு வந்து நம்ம ப்ளக் பண்ணி EEPROM ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். நம்ம இந்த KPA கிட்டில் வந்து ஒரு சில அடாப்டர்ஸ் காட்டில் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 சைடு அடாப்டர் இருக்கும். அந்த அடாப்டர்ஸ் எல்லாமே இந்த XP400 ப்ரோவில் மட்டும்தான் யூஸ் ஆகும். அது எந்த மாதிரி அடாப்டர்ஸ்ன்றதையும் நான் காட்டிடுறேன். இதில் வந்து பாருங்கள், அந்த KPA கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள் 2 சைடு வந்து அடாப்டர்ஸ் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து சைடு மாறாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இதில் டைரக்ட் பின் அவுட்ஸ் கொடுக்குறதோட நம்ம இதில் வந்து ப்ளக் பண்ணிட்டு MCUவை ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். இந்த KPA கிட்டு வந்து XP400ஓடைய அட்டாச் ஆகும். இந்த XP400ல வேறு என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன். XP400ஓட இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. XP400ல வந்து இந்த உள்ளே இருக்க ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் ட்ரபிள் ஆகிருக்கு. இந்த IR டிடெக்ஷன் ஏரியா வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அதனால் அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி XP400 Pro அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, ஒரு குயிக் கைடு இருக்குது. இந்த குயிக் கைடு என்ன அப்படின்னா இந்த XP400 எப்படி கனெக்ட் பண்ணணும், இதோட அவுட்புட்ஸ் எங்கெங்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து இந்த குயிக் ரெஃபரன்ஸ் கைடில் வந்து இருக்கும். ப்ளஸ் இது வந்து என்ன அப்படின்னா XP400ல கிட்டில் வந்து
என்னென்ன பேக்கேஜிங் லிஸ்ட் இருக்குன்றது தான் இதில் காட்டும். இதில் என்னென்ன இருக்குன்றத நான் படித்து சொன்னேன்னா லேட் ஆகிடும். ஜஸ்ட் இதில் பார்த்துக்கிடுங்க. இந்த இது எல்லாமே வந்து இந்த கிட்டில் வந்து அவைலபிள் இருக்கும். இது என்ன, இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. APB125 இது வந்து இந்த ஐஆர் கீ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ESDSஆக இருக்கட்டும் ESD இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே வந்து ஆல்கி லாஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கீயோட ஃப்ரீக்வன்சியை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஐஆர். இதோட கனெக்ஷன்ஸ் அண்டு ப்ளகின்ஸ் வயர் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம XP400லேருந்து அவுட்டலுக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன விஷயன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம EEPROM டேட்டாவை டீசால்டர் பண்ணி எடுக்காமல் கிளிப்பை வச்சே ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 508ல் வேறு மாதிரி இருக்கும், 608ல் வேறு மாதிரி இருக்கும். இந்த XP400 வந்து ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து போர்டு சால்டரிங் பண்ணி போர்டு கனெக்ஷன்லேருந்து டேட்டா ரீட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா கேபிளுமே இது மாதிரி தான். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து AP107. இதில் என்னன்னா ஒரு சில பின்அவுட்ஸ் வரும். இந்த பின்அவுட்ஸ் எதுக்குன்னா நம்ம போர்டு சால்டரிங் பண்ணாமல் நம்ம ESDSலேருந்து பின்னாடி பின்னு மூலியமாகவே நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கேபிள் APA107. இது எல்லாமே நம்மளுக்கு XP400ஓட நம்ம பாக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இது போக இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு சில அடாப்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம MCU ரீட் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர்ஸ். இது வந்து ஐசி பேஸ், இது வந்து ஐசி EEPROM ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப். இது வந்து ஜஸ்ட் ஈஸியாக நம்ம XP400 மேலே கிளிப் பண்ணிட்டு இங்கே சால்டர் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் XP400ஓட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்டேன். இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நான் 1 by 1 வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.